நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 10:32 மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். சாட்சி சொல்லுவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் வெட்கப்படாமல் சாட்சி சொல்லுங்கள். வாங்க சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். உங்களுடைய சாட்சி பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் என்னுடைய சாட்சி, நான் ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டேன் என்பதையும் ஊழியத்திற்கு எப்படி வந்தேன் என்பதையும் குறித்து பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சின்ன வயசுலேயே என்னுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறது ஆழமாக பதிஞ்சிட்டு. ஏன்னா என்னுடைய அப்பா தீக்கால ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க, கம்யூனிசமும் உண்டு. அதனால எனக்கு கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் முழுவதுமாக நிரம்பி இருந்ததுனால திராவிட கழக கூட்டத்துக்கு நான் ரொம்ப விரும்பி போவேன். அதனுடைய செயல்பாடு எனக்கு பிடித்தது. அதிலே நான் அப்படியே வளர்ந்ததுனால எனக்கு இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஆமா, அறவே கிடையாது. அப்போ நான் என்ன செய்வேன்னா, எனக்கு நண்பர்கள், தவறான நண்பர்கள், மோசமான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா சிகரெட் குடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, அசிங்கமாக பேசிக்கிட்டு அப்படியே நேரத்தை வீணாக்குறவங்க, அவங்க தான் எனக்கு ஆரம்ப காலத்தில். நான் ஹைஸ்கூலில் தூத்துக்குடியில் கால்டல் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். எங்கள் அப்பாவும் அங்கே தான் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமலே கால்டல் மேல்நிலைப் பள்ளியில் படித்தும் நான் மேட்னி ஷோ நண்பர்களோடு சேர்ந்து கார்னேஷன் தேட்டருக்குலாம் நான் சினிமாவுக்கு போயிருக்கிறேன். திரும்பி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் ஒருத்தருமே கண்டுபிடிக்கல. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலில் படித்த நாட்களில் ஒரு ஆசிரியர்களாவது இல்லைன்னா மாணவர்களாவது ஜெபசெய்ய, நீ போகிற பாதை தவறு, இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் அப்படின்னு சொன்னதா எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்படி யாருமே எனக்கு சொல்ல, எடுத்துரைக்கல. ஆமா, அந்த ஸ்கூல்ல படித்த நாட்களிலே கிறிஸ்துவை பற்றி எனக்கு யாருமே சொன்னது இல்லை. அப்போ நான் திராவிட கழக கூட்டம், தீக்க கூட்டம், வீரமணி, அவர் அப்போ பெரிய ஆளு, எங்க நடந்தாலும் அங்க ஆர்வமா போய் கேட்பேன். எனக்கு அதுல கடவுள் இல்லைங்கிறதுல ஒரு பற்று இருந்ததுனால நான் அதிலே ஊறி போய் கடைசியில கடவுளே இல்லை, தெய்வம். அவன் நாத்திகத்துல ரொம்பவே மனசளவுல ரொம்பவே வளர்ந்துட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி அப்பாவுடைய அம்மா கிறிஸ்டியன். எங்க அப்பாவுடைய அப்பா தாத்தா அவங்க இந்து சண்முகவேல். அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. எங்க தாத்தா கடைசி வரைக்கும் கோயிலுக்கு போனதில்லை. எங்க பாட்டியும் ஒரு பெயர் கிறிஸ்தவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில நண்பர்கள் சொன்ன இல்லையா, மோசமான நண்பர்கள், தவறான நண்பர்கள். அப்போ அந்த 1980-82 அந்த நாட்கள்ல தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் படகு போக்குவரத்து ரொம்ப ஃப்ரீயா இருந்த நாட்கள். அப்போ ஃப்ரீயா என்ன செய்யணும்னா, வெளிநாட்டுல உள்ள மதுபானங்கள் இலவசமா கிடைக்கும். எனக்கு ஏற்கனவே இருந்ததெல்லாம் தவறான நண்பர்கள் தானே, மோசமான நண்பர்கள், குடிக்கிறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க. அது மாத்திரம் இல்ல, குறிப்பா சினிமா, எப்பவும் சினிமா கதை பேசிட்டு சினிமால இருக்கிறவங்க, இன்னும் பல காரியங்கள். எனக்கு இலவசமா அந்த குடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால, ஒரு நண்பன், ஒரு கிறிஸ்தவ நண்பன் தான், ஜெபசிங், இந்த உலகத்தை நல்லா அனுபவிக்கிறோன்னா நீ கொஞ்சம் குடிக்கணும்னு சொல்லி என்னை பழக்கணும். அப்படியே நான் கொஞ்சம் குடித்தேன். எனக்கு அப்படியே இதமா இருந்துச்சு, ஃப்ரீயா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பழக்கத்துக்கே வர அப்படியே அடிமையாக ஆரம்பிச்சேன். அடிமை ஆயிட்டேன். அப்போ இந்த சூழ்நிலையில நான் காமராஜ் காலேஜில் பிஎஸ்சி சேர்ந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 2 நாளைக்கு ஒரு முறை அந்த சினிமா பார்க்கலன்னா, புது திரைப்படம் ஏதாவது போட்டாங்கன்னு வச்சுக்கிடுவேன். காலேஜ் போகும்போது இப்படி சோவாரிட்டே போவேன். புது திரைப்படம் போட்டாங்கன்னா அதை பார்க்கலன்னா எனக்கு கல்லூரி பாடங்களை படிக்க முடியாது. இப்போ பணத்துக்கு என்ன செய்ய, அது ஒரு பிரச்சனை. எங்க அப்பாட்ட கேட்க முடியாது, எங்க அம்மாட்ட கேட்க முடியாது. 2 பேருமே டீச்சர்ஸ் தான். அதனால நான் என்ன செய்வேன்னா, எங்க அப்பாவுக்கு தெரியாம, எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு, இந்த சண்முகபுரம் சிஎஸ்சி சர்ச்சுக்கு ஏத்தாப்புல எஸ்பிஜி கோயில் தெருவாங்க, அதில் ஒரு சின்ன வீடு, வாடகை வீடு. அப்போ எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. நான் என்ன செய்வேன்னா, ஏன்னா என் நண்பர்கள் எனக்கு குடிக்க செலவழிக்கிறாங்க, சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் பதிலுக்கு செய்யணும் இல்லையா, வீட்டில் துட்டு தர மாட்டாங்க. அப்போ நான் விடிய காலம் 1 மணி 2 மணிக்கு யாருக்குமே தெரியாமல் வேலையிலேருந்து இறங்கி எங்கள் அப்பா அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து அப்பமே
82 83 யோசித்து பாருங்களேன். குறைஞ்சது 100 ரூபா நோட்டு அப்படியே எடுத்துட்டு போய் நான் வந்து செலவழிப்பேன் நண்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பத்திராளிமான் கோயில், இந்து கோயில் இருக்கும். எங்க அப்பாவுடைய அத்தை அவங்க அதுக்கு பொறுப்பா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய நேரம் பூரா அங்கதான் போகும். ஒரு நாள் அவன் செலவழிச்சது எல்லாம் அங்கதான். அவன் நல்ல சரியான குடி. அதுக்கு அன்னைக்கு அதிகமா குடிச்சு போதை ரொம்ப ரொம்ப ஏறி செகண்ட் ஷோ போயிட்டு வீட்டுக்கு வரேன். எங்க அப்பா தூங்கல. எங்க அப்பா வந்து ரொம்ப அப்படியே கண்கள்ல வந்து அனல் பறக்குது. அவனோட பையன் இவ்வளவு மோசமா இருக்கிறான்னு சொல்லி பயங்கரமான ஒரு வெறியில நீ 2ல் 1 பார்க்கணும்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. எங்க பாட்டி, எங்க அப்பாவுடைய அம்மா அப்படியே பயத்துல இருக்கிறாங்க, என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா அடிச்சாங்கன்னா அப்படி தாறுமாறா என்ன அடிச்சிருவாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, நான் விடிய காலம் ஒரு 4 மணி இருக்கும் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி எஸ்பிஜி கோயில் தெரு சண்முகம் சர்ச்சி பக்கம் வைங்களேன், அங்கிருந்து முருகன் தியேட்டர் சாலமத்து நகர் போற வழி அது வரைக்கும் நடந்து நண்பர்களோடு போய் திரைப்படம் பார்த்துட்டு என் வீட்டுக்கு ஒரு 4-4:30 வாரேன். விடிய காலம் வாரேன். எங்க அப்பா தரையில சிமெண்ட் தரை உப்பு போட்டு மிளகாவத்தெல்லாம் அதுல போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் நேரம் முட்டாங்கால் போட்டு நிக்கணும். பனிஷ்மெண்ட்டுக்காக அப்படியே கோபத்துல இருக்கிறாங்க. உப்பு போட்டிருக்கு, மிளகாத்தல் போட்டிருக்கு 2 சைட்லயும். நான் அதுல முட்டாங்கால் போட்டு நின்று இனிமேல் நான் இப்படி படம் பார்த்துட்டு லேட்டா வர மாட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னு எங்க அப்பாட்ட நான் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்பா பார்த்தாங்க, முட்டு போட சொன்னாங்க. நான் அப்படியே முட்டாங்கால் போட்டு கையை இப்படியே கட்டிட்டு அழுதுட்டே இருந்தேன். கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கூட மன்னிப்பும் கேட்கல. நான் அதை பத்தி எதுவும் பேசல, மனஸ்தாபமும் படல. அப்படியே அழுதுட்டே இருந்தேன். எங்க பாட்டி, அப்பாவுடைய அம்மா சொன்னாங்க, அருள்ராஜ், அப்பா பேர் அருள்ராஜ், இப்படியே நீ இவனை விட்டா இவன் செத்து போயிடுவான். தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி விடுவாங்க இல்லையா, அந்த பையனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனை விட்டுருவோம், அவனை திருந்தட்டும் இல்லைன்னா பாகட்டும் அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி என்னை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த டைம்ல என்ன காப்பாத்திட்டாங்க. அப்போ ஒரு தண்டனை என்ன கொடுத்தாங்கன்னா, வீட்டுக்கு உள்ள என்ன படுக்க விடல. வீட்டு விராண்டால ஒரு சின்ன தின்ன மாதிரி கிச்சன் இருக்கும், அதுல ஒரு பூனைக்குட்டி மாதிரி சுருண்டு அப்படியே விடிய காலம் வரைக்கும் நான் படுத்து இருந்தேன். நேரம் அப்படியே என்ன செய்யிட்டு போயிட்டு. ஆனா என் மனசுல ஒரு வித்தியாசமும் வரல, ஒரு சேஞ்சு வரல, ஒண்ணுமே நடக்கல, எந்த மாற்றமும் வரல. உங்களுக்கு எந்த மாற்றம் வரல. இப்போ முக்கியமா என்னுடைய மாற்றம் எப்ப வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அது ரொம்ப முக்கியம் பழைய வாழ்க்கையோட. அதுக்கப்புறம் எப்படி ஊழியத்துக்கு வந்த ஒரு அருமையான சாட்சி இப்ப என் மனசுல வர்றதுனால அதையும் சொல்றேன். தூத்துக்குடி காமராஜ் காலேஜில் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக வியாபாரி கல்லூரிக்கு நான் சேர்ந்துட்டேன். அப்போ எங்க வீடு போல்டன்புரத்துல ரோச்சி பார்க் பக்கம் ஒரு புது வீடு எங்க அப்பா கட்டி இருந்தாங்க. அங்க இருந்து வியோசி காலேஜுக்கு நடந்தே போவேன், நடந்தே வருவேன். எனக்கு தெரியாத ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, அங்க ஒரு சின்ன பிரேயர் குரூப் இருந்துச்சு. விவசாய கல்லூரியில வாலிபர் மத்தியில ஒரு பிரேயர் குரூப் இருந்துச்சு. தூத்துக்குடியில சிதம்பரம் நகர் சிஎஸ்ஐ சர்ச்சில் அவங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட நாள், அது கரெக்டா என்ன நாள்னு ஞாபகத்துல இல்லை, ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்னுடைய பெயரை சொல்லி, இயேசுவே ஜெபசிங் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், நீங்க எப்படியாயிலும் அவனை சந்திக்கணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணது அப்போ எனக்கு தெரியாது, பின்னாலதான் எனக்கு தெரியும். அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ எனக்கு சீனியர், நான் எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படித்து கொண்டிருந்த ஒரு அண்ணன் அர்ஜுனன் சொல்லி ஒரு இந்து அண்ணன், அவங்க படிச்சாங்க. எனக்கு ஒரு செட்டு சீனியர். எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருக்காங்க. எதுக்காகன்னா, திருச்சியில முருங்கைப்பேட்டைங்கிற இடத்துல வச்சு ஒரு முகாம், வாலிபர் முகாம். அந்த முகாம் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடையாது, ஏற்றுக்கொள்ளாத